இங்கே பார்க்கலாம், இந்த டாபிக் பார்க்கலாம். பேசிக் சென்டென்ஸ் பேட்டர்ன் ரூல்ஸ். சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து எதுக்கு தெரியும்னா, ஒரு சென்டென்ஸு எப்படி எழுதணும்னு சொல்லி தெரியணும். ஸோ அதுக்கு தான் சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகேவா? இப்போது சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வேர்ப். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு கலரில் கொடுத்துருப்பேன், அது ஈஸியாக ஃபைண்ட் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப், அதை என்ன சொல்லுவோம்? எஸ்வின்னு சொல்லுவோம். சிம்பிளஸ்ட் பேட்டர்ன். த சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம் த ஆக்ஷன் டிஸ்கிரைப் பை த வேர்ப். அந்த சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணும்? ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும், அதை வந்து என்னது? வேர்ப் வந்து டிஸ்கிரைப் பண்ணும். இப்போது இங்கே வந்து த கேட்டுன்னு இருக்குது. த கேட்டுன்றது என்னது? சப்ஜெக்ட். அதாவது நவுனு இல்லைனா ப்ரொனவுன் தான் என்னது? நம்ம சப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவோம். த கேட் போர்ஸ்ன்னு இருக்குது. அப்போ போர்ஸ்னால் அந்த சவுண்டு விடல, ஒரு அந்த மியான் சவுண்டு விடல, அதுதான் என்னது? வேர்ப். ஸோ இங்கே சப்ஜெக்ட்ன்றது த கேட், போர்ஸ்ன்றது என்னது? வேர்ப். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்டை என்ன சொல்லுவோம்? நவுனு இல்லைனா ப்ரொனவுன்னு சொல்லுவோம். வேர்பு வந்து வினைச்சொல்லுன்னு சொல்லுவோம். ரிசீவ் பண்ணுவாங்கள்ல, ஒரு நவுன் இல்லைனா ப்ரொனவுன், அதை ரிசீவ் பண்ணுறதை என்ன சொல்லுவோம் நம்ம? அதை தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இப்போது எஸ்விஓ பேட்டர்னில் பார்க்குறோம். இந்த சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம் த ஆக்ஷன். அந்த சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணும்? ஒரு ஆக்ஷன் பண்ணும். அண்ட் த ஆக்ஷன் அஃபெக்ட் சம்திங். அதாவது அது வந்து இன்னொரு வந்து அஃபெக்ட் பண்ணும், அதாவது பாதிக்கும், இல்லைனா அதோட நிலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஸோ இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். சப்ஜெக்ட்ன்றது க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன், வேர்புன்றது ரெட் கலரில், ஆப்ஜெக்ட்ன்றது பர்பிள் கலரில், பர்பிள் இல்லைனா ஒய்லெட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஹீன்றது இங்கே என்னது? நவுன் இல்லைனா ப்ரொனவுன்னு சொல்லுவோம், அது வந்து சப்ஜெக்ட். கிக்குடு உங்களுக்கே தெரியும், வேர்பு. த பால்ன்றது என்ன சொல்லுவோம் நம்ம? ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுதான், இது ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இந்த